ப்ளூ கலர் துணின்னு சொல்லு. ஆள் நல்லா இருக்கேடி. வர வர கடல் செடி புதுசா தண்ணி வந்த கடல் செடி மாதிரி குளுக்குளுன்னு இருக்கு. எந்த தண்ணியை பார்த்து வரப்ப வெட்டு மம்பட்டி தொழியாம போயிட போகுது. என்ன பேசணும் அதை மட்டும் பேச. நிறுத்தடி. பப்புனு வந்து மக்கள் சிரிக்கிற வேண்டிய 1000 கான்செப்ட்ல பேசுவேன். மக்கள் சிரிக்க நோட் பண்ண கூடாது. மக்கள் சிரிக்க வைக்கணும் என்ன கான்செப்ட்ல பேசணுமோ அதை பேசணும். சரி சம்பந்தம் இல்லாம என்ன உள்ள உட்கார்ந்து எங்க வெளியில இருக்குது. பேச நீ ஒரு டாபிக் பேச பாரு. நீ என்னத்த பேசி தகக்க போற? நீ என்ன பேச பெரிய புடிங்க போற? நீ பெரிய வெங்காயம் அப்படியே ஊருக்கு உபசரிப்பு குடுக்குறியாக்க. இங்க ராதா செல்வி என்ன தகராறு? நீ எவ்வளவு பெரிய உதுத்தம் உண்டா நானும் எவ்வளவு பெரிய உதுத்தம் உண்டான்னு ஊருக்கே தெரியும். நீ எப்படிப்பட்டவன்னு ஊருக்கு தெரியும். நான் எப்படிப்பட்டவனு உலகத்துக்கு தெரியும். நம்ம 2 பேரும் எப்படின்னா தமிழ்நாட்டுக்கே தெரியும். சரி அதனால என்ன பேசணும் யாருகிட்ட பேசணும் எப்படி பேசணும்ங்கற தெரிஞ்சு பேசுறேன். நீ முத கொஞ்சம் வாயை அடக்கி பேசு. வாய் எங்க அடக்கணும் எங்க துறக்கணும் எனக்கு தெரியல. வெங்காயம் தெரியுமா? உன் அவசியம் எனக்கு தெரியுமா? உன் அவசியம் எனக்கு தெரியும். உன் பெண் வர்க்கம் நிறைய உட்கார்ந்து இருக்கன்ற ஆணவத்துல ஆடுறியா? ஓ மெஜாரிட்டி அதிகமா இருக்குன்னு ஆணவத்துல நீ ஆடக்கூடாதுடா. இன்னைக்கு ஆண் மெஜாரிட்டி இன்னைக்கு எக்கச்சக்கமா இருக்கு. ஒரு சரிக்கு சமமா உட்கார்ந்து இருக்காங்க. யாரு? நான் ஆண் வர்க்கம் பெண் வர்க்கம் தான். ஓ பெண் வர்க்கம் உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா ஒரு ஆளு உனக்கு சப்போர்ட் பண்ணது அத மட்டும் புரிஞ்சுக்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. ஆணுக்கு ஆண் சப்போர்ட் பண்ணும்போது பெண்ணுக்கு பெண் சப்போர்ட் பண்ணுவாங்கடா. யாரு சப்போர்ட் பண்றா? நான் தான் சொல்றேன். உனக்கு ஆள் இருக்கா? என் தாய் குலங்கள் ஒரு ஜீவனாவது எனக்கு சப்போர்ட் பண்ணுடா. எங்க நிறுவி எங்க என்ன பண்ண சொல்ற? எங்க உனக்காண்டி எப்படி நாம் நிரூபிக்கிறது? எனக்கா வேண்டி எங்க கை தட்டு வைத்த முதல்ல பாப்போம். அந்த கைத அவங்க மூத்திரத்தை வாங்கி 3 சட்டி முடக்கு குடிடா. அது இந்த கை தட்டுறது புள்ளாமே புருஷனுக்கு கஞ்சி ஊத்தாத வைக்கீங்க. என்ன ரொம்ப இழிவா பேசி ஏன் வர்க்கத்தை பத்தி எப்படி உட்கார்ந்திருக்கனே? இப்ப நீ சொன்னியே ஏன் வர்க்க கையை தட்டினவன புருஷனுக்கு கஞ்சி ஊத்தாதவங்க கையை தட்டுறாங்க. உன் வர்க்கம் 2 பேர் உட்கார்ந்திருக்காங்க. யாராரு? நான் திம்மாபுரம் காலனில என் பொண்டாட்டிக்கு தெரியாம பப்பாச்சி வச்சு ஓட்டல்ல கையை தூக்க சொல்ற முதல்ல பாப்போம். அந்த பாரு உன் ஓட்டா புருஷன் கை தூக்கிட்டா மனுஷன். அந்த கருப்பு சட்டை தூக்குனால தான் வச்சிருக்கேன். அது தூக்குனாலும் ஒண்ணுதான் தூக்காட்டியும் ஒண்ணுதான். அது ஜோல்னா பை மாதிரி தானே. எதிர்த்து பேசாத. எதிர்த்து பேச ஓ ஈம அடங்குமா? ராதா செல்வி என்னடா பொம்பளைக்கு தேவை தன்னடக்கத்தை காட்டி உள்ள இருக்க நான் அடக்கம். ஒரு ஆண் மகனுக்கு தன்னடக்க காட்டு முதல்ல பொறுமை அடக்க முக்கியம் இருக்காங்க. நான் தான் சொல்றேன். என்ன என்னடா யாருக்கிட்ட எங்க வர தண்டி மைக்கு போட்டுக்கல இதுல கொண்டாந்து வாய வைக்கிற மூதேவி பேச்சு மூதேவி எப்படி முண்ட மாதிரி பேசுறா? கொஞ்சம் கூட பொம்பளைன்ற கூச்ச நாச்சல் ஆம்பளங்கற அடக்க முதல்ல உனக்கு இருக்காடா? யாரு? நான் தான் சொல்றேன். அடக்கமனா போய் சுடுகாட்ல வருமா? சுடுகாட்ல எனக்கு நான் மட்டும் போக மாட்டேன் உன்னை சேர்த்து தான் கூட்டிட்டு போவேன். அப்படி போற அன்னைக்கு நான் இதுல குஞ்ச கட்டி விட்டுருவேன். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. பொண்டாட்டி பேச்ச புருஷன் எவன் ஒருத்தவன் கேக்குறானோ அந்த குடும்பம் இன்பமா இருக்குமா? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க. எந்த ஆம்பளை பேச்ச கேட்காம பொண்டாட்டி எழுத்து பேசுறீங்க உங்களை எல்லாம் கல்யாணம் முடிச்ச 3ஆம் நாளே உங்க புருஷக்காரன் ஒரே விதியா விதிக்கிறாரு. எங்க நீ ஒரு விதிதான் விதிப்ப. உன்னை சனி மூலையில தூக்கி விட்டு ஊம குத்தாவே குத்துவேன். வெளியில காமிச்சிருக்கேன் எங்கேயாவது? நான் தான் கேக்குறேன். அடிச்சு விட்டு நீ எங்க போவ? பொண்டாட்டி அடிக்கிறீங்களா? பொண்டாட்டி அடிச்சு நான் 1 வருஷம் போய் என் தாய் காப்ப இருப்பேன். நீ என்ன அப்படி அடிச்சிட்டு கிடப்பியா? நான் கேக்குறேன். நீங்க ஒரு விஷயம் ஆம்பளை தப்பு பண்ணா பிரச்சனை பண்றீங்கல்ல? பண்ணுவோம்ல. பொம்பளை ஆளுக்கு 2 வீடு இருக்கு. ஒன்னு பொருந்த வீடு இன்னொன்னு புகுந்த வீடு. புகுந்த வீடு. ஆமா. நீங்க மட்டும் 2 வீடு வச்சுக்கிறப்ப நாங்க சின்ன வீடு வச்சுக்கிட்ட என்ன பட்டுக்குது? நீ சின்ன வீடு வச்சுக்க பெரிய வீடு வச்சுக்க நடு வீடு கூட வச்சுக்க. எத்தனை வீடு வச்சாலும் கடைசியில ஒரு நிலைமை குற்றம் பூரிந்தவள் சும்மா போற காலில உன் கிஞ்ச சொல்லிக்கிட்டே தெரிய வேண்டியதா சொல்றா வெங்காயம். மேடம் ராங்கா பேசாத. பொம்பளைக்கு இப்படி வாய் ஆகாது. ஆம்பளைக்கு முதல்ல நாவடக்க முக்கியம்டா. அட்ட தரித்திரமடி பொம்பளை ஏத்து பேசுற. தரித்திரத்துக்கு தரித்திரமே நீ தாண்டா முதல்ல. ராதா சொல்லு. மாங்கா எனக்கு தெரியும் உனக்கு பணம் போட்ட தெரிஞ்சு போயிருக்கல்ல. அதெல்லாம் இருக்குடா பேசுறீ. அடங்கி பேச முதல்ல. வாயை குறைக்க மாட்டியா? பொம்பளைய அதக்கன்னு எந்த ஆம்பளை முதல்ல அதிகாரம் பண்ணவே கூடாது. ஆம்பளை கைக்குள்ள வச்சுக்கிறவங்க பொம்பளை பண்ற இருமாப்ப விட்டுருங்க. ஒரு கணவனை கைக்குள்ள வச்சுக்கிறது எங்களுடைய சவாலடா. சொன்னா நான் சொல்றேன். ஒரு வீட்டுல சம்பாதிச்சு குடுக்கறது ஆம்பளை. நாங்க சம்பாதிச்சு குடுல நீ சோத்துக்கு சும்மா தெரியுங்க. சோத்துக்கு சும்மா இல்லடா. சோத்துக்கு சும்மா தெரியுங்க. சம்பாதிச்சு எங்க குடுக்குற சொல்லு பாப்பா. எவ்வளவு சம்பளம் வாங்குற? எவ்வளவு சம்பளம் வாங்குற? 5000 சம்பளம். பெட்ரோலுக்கு 250 ரூபாய். டீ வடை போக வேணு கட்டி பிடிக்கிறதுக்கு ஒரு பொம்பளை. இந்த குடுப்பனை யாருக்காவது இருக்காப்பு? உட்காந்து 4ஆம் பாக்குறீங்க உங்களுக்கு இருக்கா? இவன் பிறந்த நேரம் ஏன்னா இவனுக்கு குஞ்சில மச்சம் கிடக்கு. அதனால நீ பேசுவ. நீ எப்ப பார்த்த? நான் தான் பார்த்தேன். நான் தான் பார்க்கணும். இழுச்சவா புண்ணாக்கு சம்பாதிச்ச குடுக்கறோம் நாங்க.
பொன்னி அரிசி வாங்கிட்டு வா, என் கிண்ணி அரிசி வாங்கிட்டு வா. அரிசியை வாங்கிட்டு வந்து என் சட்டியில போட்டு அலசுன்னு அலசி உனக்கு 40 வகை கூட்டவும் வாயில தள்ளி அங்கம்மா சங்க பொரியலாக்கி உனக்கு முட்டையை வச்சுவோம் வாயில உளுத்து நாங்க சாப்பாடை கட்டி நீங்க வேலைக்கு போயிட்டு வாங்க மாமா. அப்படி மாமா நீ பொம்பளை விட்டு ஓட்டைய பார்க்க திம்மா போற காலில இருந்து யாருக்கிட்ட வருவியா சொல்ற? கொஞ்சமாவது பொம்பளைன்ற வெக்கம் இருக்க பாத்தீங்களா? நான் கேக்குறேன், பெண்ணுக்கு முதல் தன்னடக்கம் முக்கியம். எதுக்குடா அடங்க சொல்ற? ஆனா வாய் இப்படி நீ ஏன் டெய்லி நாடத்துக்கு எனக்கு இப்பதான் தெரியுது. நீ டெய்லி நாடத்துக்கு காசு சம்பாதிக்கல, உன் புருஷங்காரே உன் தொல்லை தாங்காம எங்க கிட்ட வரட்டி விட்டுறியா? உன் பொண்டாட்டின்னா உன் தொல்லை தாங்காம டெய்லி என்கிட்ட அனுப்பிச்சு விடுறா. சொல்லு, நீ நல்ல தைரியமான ஆம்பளை, என்னகிட்ட மோதிரியல ஒத்த வார்த்தை உன்கிட்ட கேக்குறேன். பொண்டாட்டிக்கு நான் அடங்காம திரியறேன்னு சொல்றான். முதல்ல பாப்போம். நான் கேக்குறேன், நீ பேசுறல. இப்ப நான் கேக்குறேன், உன் பெண் வர்க்கத்தையும் கேக்குறேன். இங்க நாடகம் பாக்குற பெண்கள்ல யாரெல்லாம் மாமியா கூட ஒன்னா உட்காந்து நாடகம் பாக்குறாங்க கை தூக்க சொல்லு. மைத்த புடுங்குங்க. அந்த தூக்கி இருக்காங்களடா யாரு? நீங்க தான் மாமியா கூட. எங்க மாமியா கை நீட்டு. எங்க மாமியா கொன்றும் கோளாறு இருந்துக்கங்க. நான் உங்களை கேக்குறேன், மாமியாவோட உட்கார்ந்து நாடகம் பாக்குற பெண்களை கையை தூக்குச்சேன். ஓ மெச்சாச்சி இப்படி பேர் உட்காந்துட்டாங்களே. நான் மாமனாரோட உட்கார்ந்து நாடகம் பாக்குறவன் ஆண் இருக்கிறத கையை தூக்குச்சேன். ஒரு விஷயம் அந்த பாருமா லூசு எங்க ஒரு எந்த ஊர்லயுமே மாமியா சண்டை மருமக சண்டை, மாமியா சண்டை மருமக சண்டை கேள்விப்பட்டிருப்பேன். ஏதாவது ஒத்த ஊர்ல மருமையின மாமனார அடிச்சுக்கிட்டு கிடந்தியா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட மாட்டேன். நாங்க ஒரு சரக்கு வாங்கி ஒரு கப்புல ஊத்தி ஒன்னா உட்காந்து குடிப்போம். அடி ஒன்ன தாண்டி எதிர்பார்த்த சோளங்குருணி தொங்குராஜ் ஒரு சரக்க வாங்கி ஒரு கப்புல ஒன்னா கூத்தி அடிக்கிற மனுஷங்க நீங்க 2 பேரும். அது ஏன்டா ஒரு பொம்பளைக்கு கத்திக்கிட்டு சண்டை நாடுறீங்க? தட்டி நிறைய கறி திங்கிற, முட்டை அவிச்சு திங்கிற, வாழ் பிரஷர் வந்த கோழி மாதிரி கத்துற. என்ன கூந்தல்டா கொண்டாடிக்கிட்ட ஒரு குத்து விளக்க ஏத்தணும்னா அதுக்கு யார் முக்கியம்? யாரு காரணம்? பெண்மகள் நான் முக்கியம் விட. நீ ஏத்துறதுக்கு தீப்பெட்டி நோத்தா புடிச்சு ஆம்பளை நான் கொடுக்கணும். தீப்பெட்டில இருக்கிற மருந்து யார் விட்டுறா? நோத்தாவோட நான் கொடுத்ததுடா. யாரு? மருந்து மட்டும் தான் போதுமா? உரசுறதுக்கு பக்கு வேணும். உரசுறதுக்கு பொண்டாட்டிங்கிற ஒருத்தர் இருந்தா தான் நீ பல்சு உரசலாம். போ. யாரு? நான் குச்சி எடுத்து உரசாத. ஓ வீடு புதுக்குன்னு எரியும். ஓ குச்சில மருந்து இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு மகிமா. மருந்து புண்டுக்கிட்டு போயிடுச்சுனா வேற தீப்பெட்டி பாத்துக்குற முடியும். வேற தீப்பெட்டி பார்த்தனால தான் உனக்கு சொறி பிடிச்ச கழுத மாதிரியே தெரியுற. யாரு? இப்படி வாய் பேசாத. எது தேய்ச்சி பேசாத தங்கராஜ். நாடக உலகத்துல அதக்கக்கூடிய ஒரு பொம்பளை வந்தாங்க ராதாச்செல்வியா வந்தா இருக்கணும். என்னைய போல பொம்பளை வச்சு மேய்க்கிறது தங்கராஜன் காரணம். உன்னை என்கிட்ட போடுறாங்க. வாக்கியா வரப்பு வெட்டுறதெல்லாம் ஆம்பளை நீந்த. உன்னோட பின்னால நெல்லு காலத்தை போடுறது யாரு? விதை தூறது யாரு? பொம்பளை நானு. நீ ஒரு வேலை செஞ்சீனா நான் 2 வேலை சரிக்கு சமமா செய்வேடா. நீ கொத்தனார் வேலை பாத்தீங்கன்னா உனக்கு சரிக்கு சமமா சித்தாள் வேலை பாப்பேன்டா. நீ சித்தாள் வேலை பார்த்து கட்டடம் புழு புழுன்னு ஏறும். நீ கோடு போட்டேன்னா நான் தார ஊத்தி ரோடு போடுவேன்டா. நீ ரோடு போடுவ. ஆனா உன்னை வச்சு மேய்க்கிறது நான் தானே. நீ புள்ளி வச்சேன்னா நான் அதுல வரிசையா கோலம் போட்டு வருவேன். நீ கோலம் போட போடுற பரல. கோலம் போடுறதுக்கு மார்க் போடுறது நான் தான். மார்க் நக்குனமா எந்த மார்க் போடு பண்ற? எந்த மார்க் போடுற? மானகட்ட பையல. காரியாபட்டி கொக்கு என்ன புடிச்சுக்கிற நக்கு நாட. சிவ சிவா சிவா சிவா. திம்மாவர கம்மாக்குள்ள நிக்கிறான் கோர ராதாச்செல்வி கமட்டுக்குள்ள வச்சா சார. ஆமாடா போடா. அண்டங்காக்காய்க்கு மண்டை பெருசா. கேட்டுக்கடா சோளங்குடி தொங்குராஜ். அண்டங்காக்காய்க்கு மண்டை பெருசாண்டா. இந்த புதுக்கோட்டை ராதாச்செல்விக்கு அது ஊர் உலகத்துக்கே தெரியுது. கொஞ்சம் கூட கூச்சம் ஒன்ன மாதிரி ஆம்பளை சமாளிக்க முடியுமா? என்னடா ராமாசாமா ஒருத்தி விட்டா ராதாச்செல்வி இருந்திருக்கான். சரி, அவனுக்கு அறுக்கவே தெரியாதான். அவன் 50 அருகாமணியை அடிக்கிட்டு சொன்னாலாம். நான் அதை பிடிச்சு சோளங்குருணி ஒரு ஊரா. அந்த சோளங்குருணி ஊர்ல ஒரு கம்மாக்கரை இருந்திருக்கு. பம்மாத்துக்காரி கம்மாக்கரையில பணியார வைக்க போய் அந்த கம்மாக்கரையில உட்கார்ந்துகிட்டு ஒரு சோளங்குருணி தொங்குராஜ் பப்பாட்டி இருக்கால ஒருத்தி என் பணியாரத்தை காணலைங்க, என் பணியாரத்தை காணல இழுத்தா ராம் வெறி கூடிடுச்சு நினைக்கிறேன். உதுத்தவடா கிட்ட போய் பேச. அதான் ஐயா பொம்பலன்ற அந்த ஒரு இதே இல்லையா? குளத்துல கிடக்குது கழுத்து. நிறுத்திரி. என்ன சொல்ல போறது தெரிய முடியும். வாய பத்தி எனக்கு தெரியாதாக்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க மேடம். சொல்லுங்க தங்கராஜ். உலகத்துல ஆம்பளைய போல விட்டு கொடுத்து போறவே யாருமே கிடையாது. எதுலங்க விட்டு கொடுத்து போறீங்க? நாங்க குடும்பத்துல விட்டு கொடுத்து போறதுனாலதாமா பல குடும்பம் சந்தோஷமா இருக்கு. ஒரு குடும்பத்தை நீங்க விட்டு கொடுக்கதா அந்த குடும்பத்தை கட்டி காவந்து பண்ற திறமைகள் யார்கிட்ட இருக்கு? என்ன மாதிரி தாய் குலத்துக்கிட்ட இருக்கு.
ஒரு நல்லது கெட்டது ஆவ தேவை சொந்த ஒத்த அனைத்தையும் சரிக்கு சமமா அனுசரிக்கிறோம்ல அந்த திறமை பெண்கள் இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னு கேக்குறேன். சொந்த வந்து அனுசரிக்கிறீங்களா? நான் கேக்குறேன், கல்யாணம் முடிச்சு உங்க கழுத்துல 3 நாட்டுங்கிற மஞ்சக்கத்தை கெட்டுறதுமே ஆம்பளை லைஃப் முடிஞ்சு போச்சு. எப்படி கல்யாணம் பண்ண உடனே சொல்லிடுறது, பெத்த ஆத்தா கிட்ட பேசினா பட்டுக்கிறது. ஐயா 10 மாதம் சுமந்து பெத்த ஆத்தா கிட்ட பேச முடியலையா? கல்யாணம் பண்ணிட்டா அப்ப கிட்ட பேச முடியல, அக்கா தங்கச்சில பேச முடியல, அண்ணன் நம்பி சொந்தக்காரன் வந்தக்காரன் அவன் வந்தா பட்டுக்கிறது, நோக்கா வந்தா பட்டுக்கிறது. அவனை மண்டைய கழுவி தனி கொடுத்துரும் கூட்டிட்டு போய், சரி தனி கொடுத்துரும் போயாவது கட்டுன புரிஞ்சுக்கிற, தனி கொடுத்துரும் கூட்டி போயாவது கட்டுன புரிஞ்சுக்கிற நிம்மதியா வச்சிருக்கீங்களா? நோ, அங்கத்தையும் பொண்டாட்டின்ற ஆட்டத்தை ஆரம்பிக்குங்க. அப்பத்தான் புரிஞ்சுக்கார வேலைக்கு போட்டு இழுத்து தூங்குவேன். தனி கொடுத்துற போன பின்னாடி இவங்க ஆத்தால அப்பன்னு வருவாங்க. மகளை பார்க்க வர மருமகனை பார்க்க வர முடியும். இந்த லூசு முண்டை வந்து புருஷனை உசுப்புவா. யோ இந்திரியா இன்னும் தூங்கி தொலைகிற, உங்க அத்தையும் உங்க மாமாவும் நம்மளை பார்க்க வந்துக்கு இருக்காங்களா? கறிக்கடைக்கு ஓடி போய் மண்டை கறியா அறுத்து எடுத்துட்டு வா, எங்க அம்மா கதாயா பிடிக்கும். இவங்க ஆத்தா வந்தா, இதுவே மயனை பார்க்க எங்க ஆத்தா போய் வரட்டுமே, லூசு முண்டை போடுவே இழுத்து பொத்திடுவா. என்னங்க குது 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 குதுன்னு வருதுங்க. மேலுக்கு ஒப்பளங்க ஒம்மாளுக்கு தோசை இருந்தா ஹோட்டல்ல வாங்கி கொடுத்து விரட்டி விடுங்க. இது இவகாத்தா வந்தா மண்டக்கறி, அப்ப எங்க ஆத்தா வந்தா ஒட்டுமையை வச்சு ஏமாத்துற வெக்கமா உனக்கு? இப்ப சொன்னீங்கல்ல உனக்கு மண்டியில ஒட்டுமையா? நீங்க சொன்னீங்கல்ல மஞ்ச கயிறு, திஸ் இஸ் இந்த தாலி ஒரு வாலிபர் ஒரு பெண்ணோட கழுத்துல கட்டினோம்னா லைஃப் டோட்டல் காலி. எதுக்கு நான் 3 முடிச்சு போடுறேன்? ஒத்த முடிச்சோட ஒரு ஜோனியை முடிக்க வேண்டியதானே? 3 முடிச்சு போடுறதுக்கு 30 லட்சம் ரூபாய் செலவு. இதுல குடும்பம் வச்சு கிழிக்க மிக்சில இருந்து கிரைண்டர்ல இருந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து வாஷிங் மிஷின்ல இருந்து கட்டில இருந்து பீரோல இருந்து அனைத்து சீர்வரிசை நான் கொண்டு வருவேனா? இவன் ஒரே ஒரு சாமா ஆலய மண்ணியில் ஓசையை நான் கேட்டேன், மணியை கொண்டு வந்து கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ற மாதிரி கிழிச்சு கூட போயிடுறத. முதல்ல நீ என்ன சொன்னிய, உங்க ஆத்தா போய் வந்தோன்னு எனக்கு குது குதுல வருதுங்க அப்படின்னு குளிர் காத்த வந்து இழுத்து போத்திக்குவோமா. எங்க ஆத்தா போய் வந்தா எங்க ஆத்தா வந்திருக்கு மண்ட கறியா. என்னடா தொண்டை, ஏன்டா மண்ட கறியை திங்கிற? என்னடா உலகத்துல ஒரு சில பேர் தான் வாய் இப்படி இருக்கு, அந்த வாய் உனக்கு ரொம்ப ஆண்டைய கொடுத்துருக்க. இல்லங்க, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, பிறந்த வீட்டுல இருந்து வரும்போது இந்த பெண்மகள்கள் எந்த வாயும் பேசுறதே கிடையாது. புகுந்த வீட்டுக்கு வந்து அதிகமா பேசுறதுக்கு யார் காரணம் தெரியுமா? உங்க ஆத்தாவும் அப்பனும் தான். அப்ப நான் என்ன சொல்றேன், உங்க அப்பா அம்மா வாய அடக்கணும்டா. நீங்க பிறந்த வீட்டுல வர்றப்ப இப்படி ஒடிமுள்ளா வர்றீங்க, புருஷன் காசை திண்டு திண்டு பண்ணி மாதிரி பெருக்கிறீங்க. புருஷன் வீட்டுல இருக்கிறப்ப திண்டு திண்டு பெருக்க வேண்டியதானே? புருஷன் காசு இதுல வட்டுக்கிறதா? ஆம்பளை கல்யாணம் முடிக்கிறப்ப எப்படி இருப்பியா? உங்களை தாலி கட்டி சூப்பி சுருத்துருவேன். உன்ன மாதிரியே குழந்தை பெத்து கொடுக்கணும்னா 2 லட்சம் ரூபாய் பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணி இந்த சும்மா இருக்கிற வயிறை பலூனு மாதிரி வீங்க வச்சு அதை கடிக்காம எறும்பு கடிக்காம 10 மாசம் சுமந்து முந்தி தவம் இருந்து 300 நாள் சுமந்து தொந்தி சரிய ஒரு குழந்தை அந்த பூமியில இறக்குறாளே, அந்த பெண்ணுடைய வலி வேதனை என்ன உனக்கு தெரியுமா? தூணைய குடிக்க அது நிட்டு என்ன அவள? எனக்கு நியாயம் வேண்டும். நான் வந்திருக்கேன் கண்ணைக்கு ஒரு சிலம்பு தானே வச்சிருச்சு, 2 சிலம்பு வச்சிருக்கிறேன். நான் கேட்கிறேன், இங்க வாடி வெண்ண மலை. நான் கேட்கிறேன், ஆவுனா பொம்பளை ஆளு இத ஒரு டைலாக் அடிச்சிருதுங்கப்பா. நாங்கெல்லாம் மாசமா இருக்கோம், நாங்கெல்லாம் 10 மாசம் நக்கிறோம். யார நக்க 10 மாசம் சுமக்கிறீர்கள்? நல்ல பொம்பளை 3 மாசத்துல பிதிக்கி விடு, 1.5 மாசம் கழட்டி வை. நீ 10 மாசம் சுமக்கிறதுக்கு நான் 2 மாசம் பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு வால்நட்டு திங்கிறேன். அந்த மதுரையை எரித்தாலே கண்ணகி தர்ம பத்திரி என்று விரதம் இருந்து தன்னுடைய புருஷனுக்கு அவனையே உயிரை விட வேண்டும் என்று விரதம் இருந்து கொண்டிருக்கிறீங்களா? என்னை கேட்கிறாய கேள்வி. நீ 8 மாசம் சுமக்கிறதுக்கு நான் 2 மாசம் பாதாம் பருப்பு
பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு, அம்புட்டு பருப்பு எதுக்கு திங்கிற மூதேவி? ஓ பருப்பு கிளம்புறது காட்டி பேசுறா. அது சிலப்புல முத்து இருந்துச்சு, ஓன் சிலப்புல என்ன இருக்கு? ஐயர் இருக்கு. பொம்பளை கொஞ்சமா வாயை குறைக்க நான் மாட்டேன். ஒண்ணு சொல்றேன் மிஸ்டர் தங்கராஜ் அவர்களே. சொல்லுங்க சித்தி. அழகா கூட்டம் அமர்ந்து அழகா பாக்குறாங்க நாடகம். உங்க மெஜாரிட்டி ஏ மெஜாரிட்டி சரிக்கு சமமா இருக்காங்க. இருந்தாலும் உங்களுக்கு எச்சரிக்கை கூடிய விஷயம் என்ன தெரியுமா? உங்க பிகரு, உங்க ட்ரெஸ் அமைப்பு, உங்கள் உடல் வாகு, உங்களுடைய திறமைகள், உங்கள் பாடல்கள், உங்கள் வசனம் எல்லாமே எனக்கு பிடிக்கும். நாடக உலகத்திலேயே நகைச்சுவை நாயகர்கள்ல ரொம்ப எல்லாத்தையுமே பிடிக்கும். அது ரொம்ப ரொம்ப பிடிச்சது மிஸ்டர் தங்கராஜ் தான். ஆனால் நான் வரக்கூடிய மேடைகள்ல கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேசுறது, அசிங்கமான வார்த்தைகளை யூஸ் பண்றது, இதெல்லாம் ராதா செடிக்கு சுத்தமா பிடிக்காது. விளக்க மருந்த எடுத்துவாங்க. பேசுறது உள்ள இந்த திருட்டு முண்டது ஊருக்கே தெரியும். உட்கார்ந்து இருக்க மக்களை கேட்டு பாரு. யாரு கேட்டா? இந்த செல்ல புருஷனை கேட்டு பாரு. அவன் தம்பி ஆள் இப்பதான் தெரிஞ்சிருக்கேன். களவாடி போயில இன்னும் சொல்லு. என்ன சொல்றேன்னா இடத்த காலி பண்ணுங்க. இப்ப அந்த ஆச்ச நடந்து கொஞ்சம் திருந்திருச்சு சார். நான் சொல்றது என்ன இடத்த காலி பண்ணு. என்ன காலிதான் பண்றேன். காலிதான் பண்ணணும். வா பாத்துக்கிறோம், மோதி பாப்போம். என்ன பண்ணி அம்மா கொடுக்கு. மாமா இந்த போட்டியில ஜெயிச்சா சரி உனக்கு எனக்கு பொண்டாட்டி, தோத்தா உங்களுக்கு பொண்டாட்டி. தோத்தா உனக்கும் பொண்டாட்டி இல்ல, உனக்கும் பொண்டாட்டி இல்ல. அந்த எந்திரிச்சு போகுது பாரு, அதுக்கு பொண்டாட்டியா இருந்துட்டு போறான்டா போடா. அப்படியா? சூப்பர் சித்தப்பு. அங்க உட்காருப்பா. என்ன கிளம்புற? உட்காரு. நீ நாடகம் முடிஞ்சு நீ சோளங்குடி போயிருவ. அந்த ஆளு நாடகம் முடிஞ்சு பெட்டியை சங்கத்துல வச்சுட்டு செய்யாம அங்க போயிருவாரு. என் அன்பு ஜீவன் தான் அப்படி ஊரை சுத்திக்கிட்டே தெரியும். குண்ட உதறி தோல்ல போட்டு கிளம்பிருச்சு. ஒண்ணுதான், ஒரு யானையை கட்டி தீனி போடுறது ஒண்ணுதான் போயிருச்சு. நான் கேட்கிறேன், அவரை கட்டிட்டு ஈ ஓட்டிக்கிட்டு திருறதா? பாப்போம். மாடு புடி மாடா என்ன மாடு? ஆனா ஒரு விஷயம், மாடு களத்துல எங்க சுத்தினாலும் களத்துக்கு வந்துரும். ஒரு விஷயம் கட்டுத்தரைக்கு வந்துருவேன். அப்படியா? ஆமா பாப்போம். ஆம்பளை மாடு நீயே திரியும் போது பொம்பளை மாடு நாங்க ரொம்ப கண்ணிய கட்டுப்பாடோட இருக்கிறோம். ஆம்பளை மாடு திரிஞ்சிச்சுன்னா மேஞ்சிட்டு கட்டுத்தரைக்கு வந்துரும். பொட்டை மாடு போயிடாத சென்னைக்கு தவிர்வாங்க. நாடக உலகத்திலேயே அழகு சுந்தரி, சொப்பன சுந்தரி என்று பேர் விளங்கக்கூடிய அருமை அக்காவை நீ நக்கனது போத நோத்தா புடிச்சு நொட்டிச்சு. அந்த வேலை நீ பார்க்கணும். எடுங்க மேலும் எடுங்க மேலும் அடிங்க தாளம், இதுதான் கச்சேரி ஆரம்பம். எடுங்க மேலும் அடிங்க தாளம், இதுதான் ஆரம்பம். அமுக்க கூடாதுக்கு மாமா. நம்ம ஒரு மாதிரியா பாப்பார். தண்ணி காலிட்டு குழந்தைக்கு என்ன வேணும்? வேற மாதிரி பரவாயில்ல. அவன் எடுக்கிற வீடியோ மைத்துல கூட யூடியூப்ல வராது. வருஷத்துக்கு ஒரு நாடகம் சந்திரலேகா. கவலைப்படாத, பாத்துக்கிறோம். கேமரா ஓடுதா சும்மா இருக்கு? ஓடுதா? ஓடல, அங்கனேதான் இருக்கு. அடுத்தவன் பொண்டாட்டியா அல்வா போல சாப்பிடுறியா? அடுத்தவன் பொண்டாட்டியா அல்வா போல சாப்பிடுறாங்க. ஆல்ரவுண்டுக்காரன் ரெண்டு பேரும் முள்ள மாதிரி பிள்ளைங்க விடு. அடுத்தவன் பொண்டாட்டியா வேற மாதிரி திருடாயா? வேற மாதிரி திருடாடா.
ஹலோ இந்த மாதிரி பண்ணாதீங்க, எனக்கு மைண்ட் டிப்ரெஷன் ஆகுது. ஆமா, எனக்கு தான் டிப்ரெஷன் ஆகுது. இந்த மாதிரி பேட் ஹாபிட் பண்ணாதீங்க. நீங்களும் பண்ணாதீங்க மாமா. மைண்ட் ஜெயராஜ் அந்த சாட்டை எடுத்துட்டு வா. எதுக்குடா? அப்பதான் சைலண்ட் எடுத்து அடிப்பேன். ஆஹா தந்தானே தானே தூக்கி தூக்கி காமிக்கிறான்ல உள்ள. நீ ஒரு மண்ணல் ரெடியா வச்சுக்க, டப்புன்னு எரிஞ்சு விட்டுரு. அடுத்து காட்டுவாளா பாப்பா. அது மாத்திரம் குத்தடி 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 செய்யணக்கா. இப்ப பாரு கிரிட்டு கிரிட்டு சுத்துவா வரு. இந்த பேண்ட கழட்டிட்டா வரு. நீ என்னடா ஆடுற பாரு. எங்க அக்கா கிரிட்டு கிரிட்டு சுத்துக்கா. உங்க பேரை நான் நிலநாட்டுவேன் பாப்பா. அக்கா வாருப்பா கிறுக்கு நிலை போறா. எங்கடா சுச்சி கண்ணும் தெரியாது. உனக்கு தெரியாத எந்த மைக்ல எங்க சுச்சி இத மூடிக்கிட்டு பிச்சு போடுவேன். வாசி அடி குத்தடி குத்தடி செய்யணக்கா. மைக் நல்லா புடிச்சு பாருங்க. நீங்க வாங்க, உங்க மைக்க நான் பிடிக்கிறேன். இந்த ஏன் மைக் வேணுமா? உன் பூதி மைக்க அங்கனே வச்சுக்க. குத்தடி குத்தடி அடி குத்தடி குத்தடி செய்யணக்கா. இத்தனை நாளா கருப்பு மைப்பா பாத்துருப்பேன் மைக்கு. இது வெள்ளை மைக்கு பார்த்துப்போ. கட்சி போட்டிருக்கியா? நான் ஒரு ஆள் தான் இருக்கேன்னா இங்க கோரஸ் பண்றதுக்கு ஆள் இருக்காங்களே. நான் என்ன பண்ணேன்? என்ன முன்ன என்னவோ தொங்குது. என்னடா நான் சொல்றேன், இனிமே செங்கல் எடுத்து வச்சுக்க. வதக்குன்னு எரிஞ்சிரு. ஆமா எரிஞ்சாப்ல. அது வேற கேஸ் உள்ள போயிருவேண்டா. நீ உள்ள போகாம அப்படியா? கிருத்து அறுத்து விட்டு பணம் கருக்கு எடுத்து வச்சு கிருத்து அறுத்து விட்டு முந்தி முந்தி விநாயகனே 30 தேவர்களே.
தொட்டெடுத்து தாய் வைத்தே பொங்குதடி சென்று நான் சொல்லி கொடுத்த ஆட்டத்தை ஆடிய அன்பு மகன் ஆறுயிர் மகன் தங்கராஜ் அவர்களுக்கு இந்த சித்தியின் சார்பாக நன்றி தெரிவித்துக் அழகா கடவுளே, திம்மாபுரான காலனி மக்கள் நல்லா இருக்கணும்டா. இந்த அருமை சகோதரி காலில் தூக்க போறேன். சாமி அழைச்சு காலை தூக்க போறேன். சாமி அழைக்க போறேன்டா தம்பி. வீட்டுக்காரே வர மாட்டார், சாமியா வரப்போகுது. மூடிக்கிட்டு வாசி வளர்த்தேன் அவனை. ஆமா என்ன மண்டை ராமதாஸ் மண்டை மாதிரி வந்துருச்சு. ஐயோ எங்க இருந்து வராங்க தெரியப்பா. காமாட்சி அம்மாளுக்கு கரகம் எடுத்து
என்ன ஆரோ வாட்டரா எங்க வச்சு பில்டர் பண்றேன் உனக்கான புது ஆபரேட்டர் வந்திருக்காரு. ஆமா பிரியா ராமதாஸ் மாமா மாதிரியே இருக்காப்ல பாரு. அதுக்கு நீ அவரை கம்பெனி கொடுக்குறியா? வேணாம் மாமா. வேணாம் கண்ணே வேணாங்க மாமா. கரிச காட்டு பூவே சொல்லுங்க. நீ எவன் கொண்டாட்டியோ ஆனா எனக்கு இன்னைக்காண்டி வந்திருக்க. இதே போல உனக்கு ஒரு நாளைக்கு வந்தாலும் என்னை மறந்துடக்கூடாது. ஏன்னா நான் உன் மனசுல நிக்கிறேன். ஏன் நெஞ்ச தொட்டு பாருவேன். ராதா செல்வி ராதா செல்வினே சொல்லுது. காக்கல முட்டு. ஆமா சொல்லுங்க. எங்களுக்குள்ள ஒரு அடியில காக்கல முட்டு. ஆமா ராதா செல்வி என்ன நீனு நானும் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? வாய் திறமை அதிகம். என்ன வாய் திறமைடா? ரெண்டு பேரும் வாய் அவசரமா சொல்லுங்க. ஒரு நாளைக்கு மிருதக்காரனை கவனிச்சுக்குவோம். நீ கவனிடா. இல்லம்மா நம்ம ரெண்டு பேரும் பேசி திறமையை வளர்க்கணும். காதல் மிக புனிதமானது. நீயும் நானும் பண்ணக்கூடியது யாருக்கும் தெரியாமல் இல்ல, ஊருக்கே தெரிஞ்சுதான் பண்ண போறோம். ஆமா நீ எனக்காண்டி உறுதுணையா இருப்பியா? இருப்பேன் மாமா. கண்டிப்பா நீ இருக்கணும். கண்டிப்பா இருக்கு. கொஞ்சம் கையில் வச்சு ஒரு பண்ணி வச்சு கையில தெரியுமானே அந்த மஞ்சள் நீரை புடுங்கி விட்டுரு. ஹலோ 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 ஒரு பெண் கண்ணி ராதா செல்வி நாம் இருவரும் காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி காதல் எப்படிப்பட்ட காதல் தெரியும்? காதல் தெரியும். கூப்பிட்டா மலர் தேடி வந்து வரும், தேடி கூப்பிட்டால் கொய்யாவை கிளிகள் கொட்டும், சிந்தித்தால் வருகின்ற கவிதை போலே கண்கள் சந்தித்தால் வர வேண்டும் உண்மை காதல். சுந்தரத்தி சுந்தரத்தி பூவை போல பின்னொருத்தி, சுந்தரத்தி சுந்தரத்தி பூவை போல பின்னொருத்தி, காதலை தேடி வந்தால் கண்ணில் வந்தவை எழுதி மீண்டும் நான் படிக்கும் மீண்டும் நான் படிக்கும் செம்பருத்தி செம்பருத்தி உண்மை போல செம்பருத்தி
ஆயிடுச்சா முட்டி இருக்கா முட்டி கையை விட மாட்டீங்க ஆமா புறா புறா பெண் புறா மடி கொடு மன்மதா மனம் தேடிய காதலன் மலர் சூடிய வேளையில் என் தோளை பொன் வேளையுக்குள்ள கோவியது முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாளை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒண்ணாக அன்பாளை